Hello everyone, welcome back to the channel Homebound Adventures. நான் அடிக்கடி தள்ளி போடுற வேலை ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது. இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணியே ஆகணும்னு நேற்று நைட்டே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, எக்கு, பட்டர், தோசை பேட்டர் எல்லாமே ஒரே டைமில் காலி. இது பர்ஃபெக்ட் டைம். க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற டேபிளில் திங்ஸ் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிடுறேன். ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்கிறத இங்கே வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு க்ளீனிங் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு பவுலில் கொஞ்சம் வாட்டர், 2 ட்ராப் பாத்திரம் கழுவுற சோப் லிக்விட் எடுத்துகிட்டு நல்லா கலந்து விடுறேன். என்கிட்ட இருக்கிற பழைய ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ஊற்றி வச்சுக்கிறேன். இல்லைன்னா என் பசங்க கீழே கொட்டி விளையாட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் ஒயிட் வினிகர் எடுத்துக்கிறேன். வினிகர் இல்லைனாலும் பரவாயில்ல, பிளெயின் வாட்டர் வச்சு துடைக்கலாம். ஃப்ரிட்ஜை மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு நாளும் ஃப்ரீசராக இதை நான் யூஸ் பண்ணதே இல்லை. டெம்பரேச்சர் எப்போவுமே 3 டிகிரியில் தான் இருக்கும். இது கன்வெர்ட்டபிள். இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி 1 இயர் மேலே ஆகுது. ஒரு தடவை கூட வெளியே இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி உள்ளே வைக்கல. இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, ஐஸ் கியூப்ஸ் கூட பண்ணதில்லை. ஸோ ஐஸ் கியூப் ட்ரே ஃப்ரிட்ஜு வாங்கினதுலேருந்து இங்கே தான் இருக்குது, சேஃபாக. ஃப்ரீசர் உள்ளே இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு கிளாத்தில் வாட்டர் ப்ளஸ் சோப் லிக்விட் சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கிறேன். நெக்ஸ்ட் வாட்டர் ப்ளஸ் வினிகர் சொல்யூஷனை இன்னொரு கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விடுறேன். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுடுவேன் ஃபேன் போட்டுவிட்டு. ஃப்ரிட்ஜ் மேட் யூஸ் பண்ணுறதால ஷெல்ஃப்ஸ் அண்ட் பாக்ஸஸில் ரொம்ப அழுக்கு இருக்காது. ஒரு சாஃப்ட் ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக தேய்ச்சி வாஷ் பண்ணுறேன். தண்ணியை வடித்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சு தொடச்சிக்கிறேன். ஃப்ரீசர் பாக்ஸையும் பிளேட்டையும் உள்ளே வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறேன். ஃப்ரீசரோட மேட்ஸ் இப்போ என் பசங்கக்கிட்ட இருக்குது. அவங்க விளையாடி முடித்ததும் மேலே ஃப்ரிட்ஜ் மேட்ஸ் கூட சேர்த்து வாஷ் பண்ண போகிறேன். ஃப்ரீசருக்கு பண்ண அதே தான் ஃப்ரிட்ஜுக்கும் பண்ண போகிறேன். இந்த மாடலில் கீழே ஃப்ரீசர் மட்டும் ஆனில் வச்சுட்டு மேலே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிக்கலாம். அதனால் பால் பாத்திரத்தையும் பாலாட்ட பாட்டிலை மட்டும் கீழே ஃப்ரீசரில் வச்சுட்டு மற்றதை டேபிளில் எடுத்து வைக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு என் பொண்ணு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சா. அவங்க அப்பாவுக்காக வாங்கி வச்ச டொமேட்டோ சாஸை பார்த்ததும் கொஞ்சம் தடுமாறிட்டா போல். எனக்கு தெரியாமல் 2 ஸ்பூன் சாஸ் எடுத்து சாப்பிட்ருக்கா. அவள் சாஸ் எடுத்து சாப்பிடும்போது நான் பார்க்கல, கேமரா ஆனில் இருந்ததை அவள் பார்க்கல. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது மாட்டிக்கிட்டா. சோப் லிக்விட் அண்ட் வினிகர் சொல்யூஷன் வச்சு ஃப்ரிட்ஜ் உள்ள தொடச்சிட்டு ஷெல்ஃப்ஸ், வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பாக்ஸஸ், ஃப்ரிட்ஜ் மேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் கிளாத் வச்சு தொடச்சி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். திங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து வைக்கலான்னு ரெடியானேன். விளையாடுறதுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற ட்ரைபாட் தான் வேணும்னு குட்டி பையன் வந்துட்டான்.
தரமாட்டேன்டா, வேலை இருக்குன்னு சொன்னேன். சப்போர்ட்க்கு ஆள் கூட்டிட்டு வரான். என் மொபைலை மட்டும் சேஃபாக எடுத்து வச்சுட்டு ட்ரைபாடை கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மம்மிக்கு இது வேணும்டா குடுறான்னு கேட்டா, நான் ஏதோ அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கண்டுக்காம திரும்பி திரும்பி போகிறான், கத்துறான். யாரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு குழப்பமாயிடுச்சு. கடைசியில் சில அடி உதையெல்லாம் வாங்கிட்டு நல்ல கண்டிஷன்லேயே ட்ரைபாட் என் கைக்கு கிடச்சிருச்சு. லைட்டாக டயர்ட்னஸ் தெரிஞ்சதுனால டீ குடிக்கலான்னு தோணுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பவுலில் ஒரு கப் வாட்டர் ஊற்றிக்கிறேன். சின்ன துண்டு தோல் எடுத்த இஞ்சி துருவி அதில் போடுறேன். 4 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை லைட்டாக கல்லில் தட்டி சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ண துளசி காம்போட சேர்த்து சின்னதாக கட் பண்ணி போடுறேன். 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதும் சூடான பால் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு டீ பவுடர். நான் எங்களுக்கு 4 கப் டீக்கு 2 டீஸ்பூன் டீ பவுடர் யூஸ் பண்ணுவேன். நல்லா கலந்து விட்டு 25 to 30 செகண்ட்ஸ் பாயில் ஆனால் போதும். 4 ஏலக்காய் கல்லில் தட்டி போட்டு கலந்து விட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் 5 மினிட்ஸ்க்கு. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கிளாஸில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு ஃபில்டர் பண்ண டீயை அதில் ஊற்றி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். டீ ரெடி. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது என் பொண்ணுக்கும் குட்டி பையனுக்கும். ஸோ நல்ல 2 கிளாஸில் ஆற்றி ஆற வைக்கிறேன். டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அப்படியே எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணுறேன். மெயினாக என் பசங்களோட மெடிசின்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாத்தில் கிளாஸ் துடைக்கிற லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி அவுட் சைட் ஃப்ரிட்ஜை லைட்டாக துடைச்சி விடுறேன். கிளாஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வெளியே எங்கேயாச்சும் போகிறதுக்கு கிளம்புனா இந்த ஃப்ரிட்ஜ் முன்னாடி நின்று எங்களை பார்க்காம போக மாட்டோம். மார்க்கெட்டில் இருந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பச்சை மாங்காவும் 4 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 சாம்பாரில் போட எடுத்து வச்சுட்டு மிச்சம் 2 மேங்கோ ஜூஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு எடுத்தேன். மேங்கோ ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் இந்த மேங்கோ பீசஸ் போட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு சின்ன துண்டு தோல் எடுத்த இஞ்சி போட்டுக்கிறேன். இந்த ட்ரிங்கில் இஞ்சியோட டேஸ்ட்டு லைட்டாக இருக்கும். இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்கலனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஆட் பண்ணல. கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், வத்தல் தூள், 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுறேன். இதுக்கு 1/2 கப் சர்க்கரை தேவைப்படும். நான் இப்போ 3/4 கப் மட்டும் போட்டுட்டு மேங்கோ ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து போட்டுப்பேன். இடையிடையே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி திக்காயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். வேணுன்றப்ப கிளாஸில் இந்த கான்சென்ட்ரேட் 1.5 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் புதினாவும் சேர்த்து ஐஸ் கியூப் ப்ளஸ் நார்மல் வாட்டர், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் சில் வாட்டர், தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ட்ரிங்க் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவ் இட் அ தம்ஸ் அப். பாய்.